திரு எஸ் மோகன்ராஜ் அவர்கள் திரு சத்தி கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வைப்பார். கிட்டத்தட்ட ஐயா மாயாண்டி சித்தர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம அந்த எந்த காலம் கொரோனா காலத்திலிருந்து எல்லா தொடர்புகளும் நமக்கு இருந்தாலும் இந்த ஜோதிடத்தில் எல்லாத்தையும் இணைத்து அப்படி நண்பரானவர் தான் எனக்கு சக்தி. அதே போல் ஐயா குரு பாக்கியநாதன் ஜூம் மீட்டிங்னா அவர் அதில் தான் பார்க்க முடியும். அந்த திண்டுக்கல் குரூப்பில் ஜூம் மீட்டிங்னா குரு பாக்கியநாதன் தான் பார்க்க முடியும். சாமக்கோள்னா என்னுடைய குருநாதர் ஐயானத்தை பார்க்க முடியும். அதனால் இந்த கோவைக்கு வந்ததுனால என்னுடைய அன்பான ஒரு சின்ன உபசரிப்பு. எஸ் மோகன்ராஜ் அவர்கள் திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார். ஐயா அவர்கள் எனக்கு குரு சாமக்கோளுக்கு உச்சியால் சிந்தனை இன்னைக்கு கூட ஒரு பொருள் காணாமல் போச்சு. அவர் சொல்லி கொடுத்த முறையில் ஒரு வீட்டுடைய கீ டாக்குமெண்ட் எல்லாம் தொலைஞ்சு போச்சு. எனக்கு வந்தாங்க, அந்த சாமக்கோள் போட்டு அவளை கண்டுபிடிச்சி கொடுத்து அந்த மீட்டிங் வந்தேன். நான் ஐயாவை 2 நாள் தொடர்பு பண்ண முடியல. சக்தி தான் காலைல அழைப்பு கொடுத்தாரு, எனக்கு சக்தி கொடுத்தேன்னு வந்துடுறேங்க அப்படின்னு. அதனால் அவர் கோவைக்கு வந்தனால கோவையுடைய சோதிடர் சார்பாக ஐயாவுக்கு இந்த பொன்னாடை. நான் ஜாமக்கோல் ஆரிடம் படிக்கும்போது உச்சியால் சிந்தனை அது திரு ஜெய்பாபா கலைப்பிரியர் அவர்கள் மூலிமா தான் ஜூம் மீட்டிங்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி அவரை நேராக பார்க்குற வாய்ப்பு இந்த விழாவின் மூலமாக எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்பொழுது விழாவின் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய உயர் திரு குரு பாக்கியநாதன் ஐயா அவர்கள் ஒரு சிற்றுரை நிகழ்த்துவார். இந்த விழாவில் அதிகமாக நான் பேச விரும்பலை, இருந்தாலும் சில அப்பப்போ சில முக்கியமான அறிவிப்புகள் மாதிரி சொல்லிட்டு போகிறேன். இந்த வாழ்க்கை என்னும் கர்மா அப்படின்ற புத்தகம் ஒரு சீரீஸ் மாதிரி எழுதணுன்ற மாதிரி ஆரம்பித்தது. அது ஃபஸ்ட் எபிசோடு நின்றுச்சு. இந்த புத்தகம் அந்த டேபிளில் நம்ம எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கறதுக்கு வைத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை எல்லாரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கிறேன். லிமிட்டடாக தான் இருக்கும், யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு சுய ஆய்வு, நம்மை நாமே சுயமாக பரிசித்து கொள்வதற்கான கேள்விகள் அடங்கிய ஒரு கொஸ்டினர் புத்தகம். இதில் இருக்கிற கேள்விகளை ஒவ்வொன்றா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆழ்நிலை தியானம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதிலிருந்து வெளியே வரணும், எதை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும்னு நம்புகிறேன். அதனோட முயற்சி தான் இந்த புத்தகம். இதோட அடுத்த வெர்ஷன் தான் இப்போ நம்ம எழுதுகிற விதி மதி கதி அப்படின்ற அந்த புத்தகம். அந்த புத்தகம் நம்ம இன்றைக்கி ஏன் வெளியிடலைன்னா, நான் ஒரு சர்வே எடுத்து அந்த சர்வேயை அதில் ஆட் பண்ணணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த சர்வேக்கான ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அதை நம்ம வெளியிடுவோம். அது டிஜிட்டல் ஃபார்மில் பிடிஎஃபாக வரும். ஸோ இந்த குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் ஃபர்தராக நம்ம மாத இதழ் துவங்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அந்த மாத இதழ் ஆரம்பத்தில் டிஜிட்டல் வெர்ஷனில் வரும், அதாவது பிடிஎஃபாக வரும். இதில் யார் வேணாலும் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அந்த கான்ட்ரிபியூஷன், அதாவது உங்களுடைய ஆர்டிகல்ஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, இல்லை தொடராக எழுத விரும்பினால் தொடராகவோ, இல்லை அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு அந்த இஷ்யூக்கு கொடுக்குறீங்களோ அந்த இஷ்யூக்கானதாகவோ இருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக மாதம் ஒரு இதழ் ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் வரும். அதுக்கப்புறம் அந்த நமக்கு பொருளாதார நிலைகள் மேம்பாடுபடும் பொழுது நம்ம அதை பிரிண்ட் மீடியாலேயும் பிரிண்ட் பண்ணி இந்த பாலஜோதிடம்ன்ற மாதிரி ஒரு தொடர் பிரிண்ட் புத்தகத்தை வெளியிடுவதற்கான முயற்சிகளையும் இந்த குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் செய்யும். அதுதான் நம்ம எடுத்துக்க போகிற முதல் பணி. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம எல்லாரையும் கலந்து எல்லாரும் தங்கள் கருத்துக்களை பதிப்பிக்கக்கூடிய ஒரு இலவச ஜேர்னல். இட்ஸ் அ ஜேர்னல், அஸ்ட்ராலஜி ஜேர்னல். இப்போதைக்கு நம்ம அதை 2 மொழிகளில் அதை பதிப்பிக்கலாம் எவ்ரி மந்த் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட் வரும் பொழுது அதை பை வீக்லியாகவோ
அப்புறம் அதை வீக்லியாகவோ மாற்றுறதை குறித்து முயற்சி செய்யலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வாலண்டியர்ஸ், அதாவது டிடிபி தெரிஞ்சவங்க, கோஆர்டினேட்டர்ஸுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த டீம் வந்து ஆர்டிகல்ஸை கலெக்ட் பண்ணி, இப்போ எல்லாருமே டைப் பண்ணி கொடுத்துருவீங்க இல்லையா, நீங்கள் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக அந்த ப்ராப்பரான ஒரு புக்கு ஃபார்மேட்டில் டிடிபி பண்ணி அதுக்கு ஒரு ரேப்பர் டிசைன் பண்ணி இதழ் மாதிரியே நம்ம வெளியிடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் யார் வேணாலும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது வந்து நம்ம irrespective ஆஃப் எனி குரூப்ஸ், இதை தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் எல்லாருக்கும் இருக்குது. இது ஒரு பிடிஎஃபாக இருந்துச்சுன்னா இது ஒரு விலை இல்லாத ஒரு பிடிஎஃப் எல்லாருக்கும் போகும் பொழுது அப்போ இலவசமாகவே நிறைய ஜோதிட அறிவு வளரும். இந்த முயற்சிக்கு முதல்ல நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு தரணுன்ட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா, ஃபஸ்ட்டு மந்த்லி பண்ணுறோம், அப்புறம் பைவீக்லி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி கூட நம்ம கொண்டு போகலாம். அப்போ தொடர்ச்சியாக ஜோதிட அறிவு புத்தக வடிவில் கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம ஃபேஸ்புக்கில் படிக்கிறோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்லலாம் வருது இல்லையா, அப்போ இதெல்லாம் நம்ம எங்கேயும் சேர்த்து வைக்க முடியாது. பட் நம்ம பிடிஎஃப்பை வந்து ஒரு அர்கைவாக நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் வெப்சைட்லேயே நம்ம பிளாக் செக்ஷனில் ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் மாதிரி இஷ்யூ நம்பர் போட்டு டாபிக் நம்பர் போட்டு அப்லோட் பண்ணி வச்சுருவோம். அது ஒரு அர்கைவாக இருக்கும். அப்போ உங்களுடைய ஜோதிட ஞானம், உங்களுடைய ஜோதிட ஆராய்ச்சி, ஒரு ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் சொன்னது, மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது எல்லாமே ஒரு பொக்கிஷம் மாதிரி எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸில் ஒரு செக்ஷனில் இருக்கும். இப்போ எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸில் நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் வச்சுருக்கிறேன். இதை வந்து பிளாகை தாண்டி இதை ஒரு அர்கைவ்டு ஒரு ப்ராப்பர் பிடிஎஃப் செக்ஷன், ஒரு மாத இதழ் மாதிரி இதை நம்ம இன்றைக்கி முறைப்படி துவக்கிறோம். அதோட ஃபஸ்ட்டு இஷ்யூவாக தான் இந்த விதிமதி கதி வரும். சரியா? ஸோ இதுக்கு ஒரு நம்ம ப்ராப்பர் நேம் செலக்ட் பண்ணுவோம். இது உங்கள் எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனோடு இருக்கும். இதில் எல்லாருமே பயனடைவீங்க. ஏன்னா இந்த ஆர்டிக்கல் எழுதுகிறவங்களோட பேர், அவங்களோட அட்ரெஸ்ஸு, கான்டாக்ட் நம்பர்லாம் நம்ம அதில் போடுவோம். அப்போ நீங்கள் உங்களுடைய ஆர்டிக்கல் நல்லா வருது அப்படின்னா அதை பார்க்குறவங்க உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸும் டெவலப் ஆகும். அதனால் நீங்கள் வந்து டூ வே வின், அதாவது வின் வின் ஸ்ட்ராட்டஜி. நீங்களும் சமுதாயத்துக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறீங்க, உங்களுக்கும் வந்து வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஸோ முதல்ல குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் நம்ம இந்த மாத புத்தகத்தை வெளியிடுறதில் இருக்கிறோம். இரண்டாவது வந்து நம்ம exactpredictions.in வந்து நம்மளுடைய பெய்டு வெர்ஷனாக இருக்குது. exactpredictions.org அப்படின்னா ஆர்கனைசேஷன். அதாவது இந்த வெப்சைட்டில் ஓஆர்ஜினா தன்னார்வ அமைப்புகளுக்கு தான் ஓஆர்ஜி அப்படின்னு பேர் வைப்போம். பிஸ்னஸ் வெப்சைட்ஸுக்கு .com .in .biz .net அப்படிலாம் இருக்கும். அப்போ exactpredictions.in நம்ம எந்த வகையிலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளுடைய ஆர்கனைசேஷன் குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் நம்ம எடுக்கிற எல்லா ஜோதிட முயற்சிகளையும் exactpredictions.org அப்படின்ற இணையதளத்தில் நம்ம வழங்குகிறோம். அந்த இணையதளத்தில் தான் இந்த நம்ம இப்போ சொல்கிற இந்த புத்தகங்கள் பிடிஎஃப்லாம் சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்னென்னலாம் ஏறெடுக்கிறோம் அப்படின்றத நம்ம போஸ்ட் லஞ்ச் வந்து நான் இந்த பேனர், இந்த ப்ரொஜெக்டரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம என்ன அரைவ் பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்காக நான் என்ன கேட்குறேன்னா, நிறைய பேர் சாப்பிட்டோன்னு கிளம்பிடாதீங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் மெயின் சம்பவமே இருக்குது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ட்ரெய்லரு, மெயின் பிக்சர் லஞ்சுக்கு அப்புறம் தான் இருக்குது. நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அஸ்ட்ராலஜி கண்டென்ட் இனிமேல் தான் வரும். சரியா? இப்போ சக்தி கணேசன் அஸ்ட்ராலஜிக்கலாக பேசினார். அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜிக்கல் கண்டென்ட்டாக வரும். நிறைய நோட்ஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பொன்னான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம 5 மணி வரை இந்த நிகழ்ச்சியை பிளான் பண்ணியிருக்கிறோம். 5 மணிக்கு மேலே நமக்கு தேவைப்பட்டாலும் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு நல்ல மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அந்த செக்ஷனில் அங்கே பக்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நம்ம 1 o'clock லஞ்சுக்கு நம்ம போகலாம். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். இல்லை 1 o'clock நம்ம லஞ்சுக்கு போயிட்டு நம்ம ஒரு 2 o'clock திருப்பி அசம்பிள் ஆனோன்னா 2 to 3, 3 to 4, 4 to 5 ஒரு 3 மணி நேரத்தில் பேச்சாளர்கள், ஆல்ரெடி டிஃபைன் பண்ண பேச்சாளர்கள், அப்புறம் நான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன அரைவ் பண்ணியிருக்கிறேன், என்ன உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதை தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் வந்ததோட நோக்கமே அதை தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ